வெல்கம் பேக் டு டிஎன்டிடிஹெச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல்லில் எக்ஸ்ட்ரீம் 3.2 பாக்ஸ், அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம ஏர்டெல் தரப்புலேருந்து. ஸோ அந்த 3 மாடலில் ரொம்ப பெஸ்ட்டான மாடல்னால், அதாவது வந்து ரேர் பீஸ், இது வந்து கிடைக்கவே கிடைக்காது எங்கேயும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3.2 இதில் வந்து ஆப்டிக்கல் அவுட்புட்டு, நம்ம கேட்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இருக்குங்க. ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓகே கூகுள், அதாவது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்வான்ஸ், அதாவது வந்து உங்களுடைய ஆடியோவை வந்து கிறிஸ்டல் கிளியராக கேட்குறதுக்காக அந்த டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூகுள் ப்ளே, அதாவது வந்து கூகுள் ப்ளேயில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 4K அல்ட்ரா ஹெச்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் காஸ்டிங் இந்த பாக்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத். ஸோ இந்த நான் உங்கள்கிட்ட காட்டின ஆப்ஷன்ஸோட இந்த பாக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குங்க. ஸோ இந்த பாக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏர்டெல் 3.2 பாக்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த அக்சசரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட ரேட் வந்து நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2800 ரூபாய்க்கு நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ரேட்டு கிடையாதுங்க. வெறும் 2499 ரூபாய்க்கு இந்த பாக்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக டிஎன்டிடிஹெச் யூடியூப் சேனல் வழியாக, அதாவது வந்து என்னுடைய சேனல் வழியாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை வாங்குறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் முன்கூட்டியே வந்து அமௌண்ட்டு செலுத்திட்டு உங்களுடைய பின்கோடு அட்ரஸ் அனுப்புனீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வர அக்சசரிஸ், ஸோ 3.2 பாக்ஸு, இதில் வர அக்சசரிஸ் ரிமோட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரு, HDMI கேபிள், 2 பேட்ரி, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேர்லேயே ஆக்டிவேஷன் போட்டு நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதோட ரிமோட்டு பார்த்திங்க அப்படின்னா பில் குவாலிட்டியில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பியூர் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா IR சென்சார் ரிமோட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து முழுக்க ஒரு ப்ளூடூத் ரிமோட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் ப்ளூடூத், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை இதெல்லாம் இருக்கிறனால இந்த ரிமோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த HDMI கேபிள் பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல்லோட அஃபீஷியல் HDMI கேபிளுங்க. ஸோ மற்ற நார்மல் HDMI கேபிள் இல்லாமல் இது வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதாவது வந்து லாங் டைமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸுக்கு வந்து பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் எதனால் இவ்வளோ மவுஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இந்த பாக்ஸ் வந்து மூவிங் ஆகிறதுக்கு காரணமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட்புட் இதில் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பெஸ்ட்டான மூவிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரிமோட்டுக்கு 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி வந்து டைரெக்டாக வந்து கம்பெனிலேருந்தே வருதுங்க. ஸோ இது வந்து தேர்டு பேட்ரி கிடையாது. கண்டிப்பாக இது வந்து டைரெக்டாக கம்பெனிலேருந்து வரனால லாங் டைமாக உங்களுக்கு வந்து ரிமோட் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது வேறு லெவலில் ஃபினிஷிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பியூர் பிளாக்கு, சைடு ஃபுல்லாக சில்வர் டைப்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4K டால்பி அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்திங்க அப்படின்னா USB போட்டு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து மெமரி கார்டு, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 19 கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் மெமரி கார்டுனா என்னன்னு. ஸோ அந்த மெமரி கார்டை போட்டு நம்ம டேரெக்டாக மெமரி கார்டில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து கேப்சர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு கண்டிப்பாக வாரண்ட்டி இருக்குதுங்க. இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட் லுக்கை பார்த்திங்க அப்படின்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் தேட்டரில் கேட்குற சவுண்டை வந்து நீங்கள் வந்து
கேட்கறதுக்காக அந்த ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏவி, அதாவது வந்து நீங்கள் சிஆர்டி டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏவி கேபிள் போட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய கலைஞர் டிவி கூட நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் HDMI போட்டு ஈத்தர்நெட் போட்டு அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் சொருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, எனக்கு வந்து என்னோடய டிவி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக நான் சேஞ்சஸ் பண்ணணும், நான் வந்து சிஆர்டி டிவி தான் வச்சுருக்கேன், ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய டிவி எல்இடி டிவியாக தான் இருக்குது, என்னோடய சவுண்டு வந்து இன்னும் குவாலிட்டியில் நான் வந்து கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.